நம்ம எப்பயுமே கல்யாண வீட்டுக்கு போனால் சாம்பார் ரொம்ப கமன்னு சூப்பராக இருக்கும். அந்த சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. சின்ன வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிட்டு, முருங்கைக்காய், மாங்காய், கேரட், கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. அப்புறம் இதுக்கு ஒரு சீக்ரெட் பவுடர் அரைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், தனியா, தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், மிளகு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை போட்டு லாஸ்ட்டாக மாங்காவை தூவிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இறக்குறீங்கன்னா சூப்பரான கமன்னு கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. நம்ம எல்லாருமே கல்யாணத்துக்கு போனால் அந்த சாம்பார் மட்டும் எப்படிடா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். அதுக்கான சீக்ரெட் இது தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக நார்மல் சாம்பாரை விட இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப்.